இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஒரு வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் ஒருத்தர் லோன் எவ்வளோ எடுக்கலாம், எப்போ கொடுப்பாங்க, ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணதும் நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே நீங்கள் லோன் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நிறைய பேங்க்கில் இருந்து வருவாங்க. அதில் உங்களுக்கு எந்த பேங்க் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் உங்கள் சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி அப்படின்னா போலீஸ் சேலரி பேக்கேஜ், இந்த டைப் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ நார்மல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் பிஎஸ்பி போலீஸ் சேலரி பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இந்த போலீஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் போலீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிஎஸ்பி ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் ஏன் ப்ரோ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? அப்படி அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை அதை பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஆகும், பிஎஸ்பி போலீஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு அவங்களே உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ லோன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் வாங்கணும்னா நீங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணி மினிமம் 6 month ஆச்சு ஆகிருக்கணும். நீங்கள் அப்போ தான் லோன் வாங்க எலிஜிபிள். உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கணும், அதுவும் ஒரு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் லோன் வாங்க என்னென்ன உங்கள் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் பாஸ்புக்கு, அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் கடைசி 6 மாதத்தோட பே ஸ்லிப், லாஸ்ட்டு 6 monthோட பே ஸ்லிப் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பேரில் ஆல்ரெடி லோன் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆல்ரெடி அப்படி லோன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு சிபில் செக் பண்ணுவாங்க பேங்க்கில். அப்படி சிபில் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு குறையும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் தராங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி லோன் இருந்துச்சுன்னா அந்த 5 லட்சத்துக்கு 6 லட்சம் முழுசாக தரமாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கம்மி பண்ணி தான் தருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நண்பா, ஆல்ரெடி உங்களுக்கு லோன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போய் பேங்க்கில் லோன் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு அந்த 5 லட்சம் to 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, எவ்வளோ லோன் கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ் ஜாயின் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 4 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 6 லட்சத்துக்குள்ளே தருவாங்க. அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, பே ஸ்லிப்பு இதெல்லாம் வச்சு உங்கள் சிபில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி எந்த லோனும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எப்படின்னா அவங்க பேசிக் பே பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நார்மலாக புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 18,200, அதுவே 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க சேலரியை பொறுத்து அவங்க லோன் அமௌண்ட்டு மாறும். இந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ நாளில் கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த லோன் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் உங்கள் சேலரியில் அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு எவ்வளோ ப்ரோ மாதம் பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேலரியில் 50% கீழே தான் அவங்க பிடிப்பாங்க. உங்கள் பே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா நெட் பே கிரெடிட்டட், அதாவது நிகர ஊதிய வரவு வைக்கப்பட்டதுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுன்னா அதில் 50% 12,000 ரூபாய். இந்த 12,000க்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க பிடிக்க மாட்டாங்க. 12,000க்கு கீழே தான் உங்களுக்கு பிடிப்பாங்க. அடுத்து இப்போ நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க எப்படி இஎம்ஐ லோன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னா 12.05% வட்டி விதத்தில் 5 வருஷத்துக்கு லோன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மாதம் 11,135 ரூபாய் கட்டுவீங்க. இதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 1,68,092 ரூபாய் நீங்கள் கட்டுவீங்க. அதாவது இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கிறப்போ அதுக்கு 6,68,092 ரூபாய் 5 வருஷத்துக்கு நீங்கள் கட்டி முடிப்பீங்க. இதுவே நீங்கள் 5 லட்சம் ரூபாய் 12.05% 6 வருஷத்துக்கு லோன் போட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் பார்த்தீங்க, இப்போ 6 வருஷத்துக்கு நீங்கள் லோன் போட்டிங்கன்னா மாதம் 9,788 ரூபாய் கட்டுவீங்க. இதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 2,04,743 ரூபாய் கட்டுவீங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் 6 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டி முடிக்கிறப்போ 7,04,743 ரூபாய் கட்டுவீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு லோன் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட்டு லெஸ் ஆகும், ஆனால் வட்டி உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவே நீங்கள் குயிக்காக அதாவது கம்மியான வருஷத்தில் கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும், நீங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட் ஆனால் அதிகரிக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான வருஷத்தில் கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ கம்மியான வருஷத்தில் கட்டி முடிங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லதாகவும் இருக்கும்.
ஏன் கம்மியான வருஷத்தில் கட்டி முடிக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே போகும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வட்டி ரொம்ப கம்மியாகிட்டே போகும். நீங்கள் இதுவே லாங் டேர்ம் போட்டிங்கன்னா உங்கள் வட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கட்டுவீங்க. ஸோ அதுக்காக கம்மியான வருஷத்துலேயே கட்டி முடிக்கிற மாதிரி நீங்கள் லோன் போடும்போதே போட்டுக்கோ. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ.